கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்திருக்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது? தற்போது நிலவரம் என்ன? கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி கிருஷ்ணா நதி நீர் திறந்துவிடப்பட்டது. அப்போது 200 கனஅடி வீதத்தில் திறந்துவிடப்பட்ட அந்த தண்ணீரானது படிப்படியாக தற்போது 800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் தமிழக எல்லை பகுதியான 0 பாயிண்டே அந்த தண்ணீர் வந்தடைந்தது. அந்த தண்ணீர் அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பூண்டி ஏரி தற்போது அந்த தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. 15 கனஅடி வீதம் இந்த தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. உமா, நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? சென்னையின் குடிநீர் தேவைக்கு இந்த தண்ணீர் எந்த அளவு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது? கார்த்திகேயன், அதாவது ஆண்டிற்கு 2 தவணையாக தமிழக அரசுக்கு ஆந்திர அரசு தண்ணீர் தர ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 டிஎம்சியும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி என தண்ணீர் தர வேண்டும். ஆனால் ஜூலையில் திறக்கப்பட வேண்டிய அந்த தண்ணீரானது காலதாமதத்திற்கு பின்பு அக்டோபர் 10ஆம் தேதி திறக்கப்பட்டது. ஆனாலும் அதாவது 200 கனஅடி வீதம் மட்டுமே அந்த தண்ணீர் திறக்கப்பட்டது. காலாஸ்திரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணப்பட்டி அந்த இடத்தில் அந்த பூண்டி அந்த கால்வாய் என்பது உடைப்பு ஏற்பட்டு அதனால் தண்ணீர் தள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் தண்ணீர் அளவை குறைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பணி சரி செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆந்திர அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் பேரில் படிப்படியாக இந்த தண்ணீரை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த பூண்டி ஏரியை பொறுத்தவரையில் இதனுடைய கொள்ளளவு என்பது 3231 மில்லியன் கன அடி கொண்டது. தற்போது வெறும் 87 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருக்கிறது. இந்த தண்ணீரானது முழுமையாக சேமிக்கப்பட்டால் மட்டுமே சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். கார்த்திகேயன்.